அன்னைக்கு தான் எனக்கு சீமானனை பத்தியே தெரியும். நான் கேள்வி இத்தனை பேர் வந்தாலும் நான் தனியா ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மக்களை பார்த்துக்கோங்க. ஹலோ, உங்கள் நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து யாரை மீட் பண்ண வந்துக்கிறோன்னா, நம்ம தளபதி ரசிகர், தீவிரமான ரசிகர் கவிதை கோபால். எல்லாருக்குமே யூடியூப் சேனல் எல்லாருக்குமே யூஸ் பண்றேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், எல்லாருக்குமே தெரியும் கவிதை கோபால் யாருன்னு. ரொம்ப கலக்கலா நம்ம கவிதை கோபால் அவரை மீட் பண்ண வந்திருக்கேன். தளபதி பத்தி சில வார்த்தைகள் பேசணும் சொல்லியிருந்தாரு. நம்ம அவர்கிட்ட கேட்போமா? வாங்க போவோம். நான் வந்து தூத்துக்குடி சகா கலைக்குழுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சீமானனை மீட்டிங்க்குன்னு நான் போயிருந்தேன். ஓகே. அன்னைக்கு தான் எனக்கு சீமானனை பத்தியே தெரியும். வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. சீமான்னு ஒரு ஆள் இருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால எனக்கும் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அன்னைக்கு தான் அவரோட பேச்சை பார்த்தேன். அவர் பேச்சில் ஒரு வீரம் இருந்துச்சு. இத்தனை பேர் வந்தாலும் நான் தனியாக நின்று ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் சொல்கிறேன், அவர் யாரு கூட சேர மாட்டார். ஓகே ஓகே ஓகே. இப்போ சீமானோட கோரிக்கை வைக்கணும்னா அவர் வந்தாருன்னா சீமானோட கோரிக்கை என்ன வைக்கிறேன் நீங்க? சீமானன் கிட்ட மக்களை பார்த்துக்கோங்க. அதுக்கு தளபதி கிட்டே அதான் மக்களை பார்த்துக்கோங்க. என்ன நீங்க அதுக்கு தானே வந்திருக்கீங்க, சினிமா விட்டு இங்க அரசியல் வந்து மக்களை பார்க்கணும் தானே வந்திருக்கீங்க, வேற வந்த வேலையை பார்க்கணும். ஓகே. ஆனா இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தளபதியை நான் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். ஏன்னா அந்த மீட்டிங்ல வந்து அன்பான பாசத்துல வந்து தோல் மேல கையை போட்டாரு அவங்க ரசிகர் மேல. அப்போ வந்து அதை மட்டும் தனியா பாட்டா எடுத்து சில பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதி ரசிகர் மூலியமா அவங்க ட்ரோல் பண்ணவங்களுக்கு என்ன ஒரு விசேஷமா சொல்றீங்க? அவரு ஒரு பாசமா கைப்பற்றிருப்பாரு, யார் மேல இதுவரை கைப்பற்றதில்லை. அவங்க மேல போடலாம் அப்படின்னு ஒரு இயக்கம் போட்டாரு. அது தப்பா பயன்படுத்தி அவங்க சம்பாதிக்காங்க. ஓகே, அலம் தளபதி கால் தூசிக்கு வருமா அதெல்லாம் தட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டார். நீங்களாம் ஓகே ஓகே ஓகே. என்ன இவ்வளவு பக்கவா சொல்றீங்க? ஏன்னா தளபதி படத்துல நடிச்சிருக்கீங்க ஏற்கனவே. ஏன்னா இந்த படத்துலயும் சில பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எடுத்துட்டு இருக்காங்கல்ல வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல யுவன் சங்கர். ஆனா சில பேர் உங்களை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. பேசுறதுல நம்ப முடியாது. ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் தெரிஞ்ச